Hi friends, welcome to Rice and Spices channel. இந்த வீடியோவில் கோதுமை மாவில் நம்ம வெஜ் மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். பொதுவாக இந்த மோமோஸ் அப்படின்னாலே மைதா மாவில் தான் செய்வாங்க. மைதா மாவு அதிகமாக யாரும் யூஸ் பண்ணாததுனால நான் இதை எப்படி கோதுமை மாவில் செய்யறதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு 1லேருந்து 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நான் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சுக்க போகிறேன். இதை நீங்கள் நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சுக்கணும். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது நான் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்க போகிறேன். கடைசியாக இதில் 1லேருந்து 2 ஸ்பூன் எண்ணெய் தடவி இதை நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இந்த மாவு ஊறுறதுக்குள்ளே நம்ம இதில் வைக்கிற ஸ்டஃபிங்கை செஞ்சிடலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1 ஸ்பூன் அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி நான் உள்ளே சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதும் இதில் நான் இப்போ 1 கப் அளவு கோஸ் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு கேரட்டை நான் இந்த மாதிரி சீவி உள்ளே சேர்த்துடுறேன். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பும் ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு ஓரளவுக்கு.
இப்போ இதில் நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் உங்ககிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருக்க மாவை எடுத்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நான் இதுலேருந்து கொஞ்சம் மாவை மட்டும் எடுத்து இந்த மாதிரி திரட்டிக்கிறேன். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி திரட்டிக்கோங்க. இதில் நம்மளோட ஸ்டஃபிங் வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி கார்னர்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி மடக்கிட்டே வாங்க. இப்போ இந்த கார்னர் மட்டும் கொஞ்சமாக அது பிரித்து எடுத்துருங்க, இல்லை அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ மோமோஸ் வந்து இன்னொரு விதம் எப்படி மடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மறுபடியும் அதே மாதிரி மாவை திரட்டி அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த ஸ்டஃபிங்கை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பாதியான கார்னர்ஸ் மட்டும் இந்த மாதிரி நல்லா மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டைப்பில் வந்து நம்ம ஃபுல்லாகவே இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா சேர்த்துருவோம். பட் இந்த செகண்ட் டைப்பில் வந்து ஒரு பாதி மட்டும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இன்னொரு பாதியை சேர்த்து இது ரெண்டுத்தையும் நல்லா ஒட்டிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ 2 விதமாக எப்படி நம்ம வந்து செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம். இப்போ இந்த மோமோஸ் எல்லாமே நான் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு இட்லி தட்டில் எண்ணெயை நல்லா தடவிக்கோங்க. இந்த தட்டில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிற எல்லா மோமோஸையும் ப்ளேஸ் பண்ணிடலாம். இதை வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. அது வேகிறதுக்குள்ளே இதுக்கு தேவையான சட்னி வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் 2 தக்காளியை வந்து பாதியாக வெட்டி எடுத்திருக்கேன். கூட வந்து ஒரு 6 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து பொடியாக நறுக்கியிருக்கேன். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இந்த தக்காளி,
கூடவே மிளகாய், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த தக்காளி பழத்தோட தோல் உரிகிற அளவுக்கு நீங்கள் கொதிக்க வச்சா போதும். இப்போது இது எல்லாமே நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துடலாம். தக்காளி பழத்தை மட்டும் நீங்கள் தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மெதுவாக எடுத்தாலே இந்த மாதிரி வந்துடும். இது வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறம் கொத்தமல்லியை சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. கூட வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான மோமோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ செஞ்ச சட்னியோட இந்த மோமோஸை சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நீங்கள் கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது, டேஸ்டியாகவும் இருக்கும். இது ரொம்ப இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.